பூமி பூஜை செய்யறாங்க, கம்பு உண்றாங்க. அதே திராவிட முன்னேற்ற கழகத்தை பின்பற்றுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாரை கும்பிடுவார்கள். ஆனால் நாள் நட்சத்திரம் பார்த்து தான் எல்லாமே நடத்துவாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் நமது தேர்தல் நமது நாமினேஷனை தாக்கல் செய்யும் பொழுது எங்களை விட அதிகமா நேரம் பார்த்து நிறைய பேர் மஞ்சள் உடைதான் அணிந்தே இருந்தாங்க. ஏன் நான் போட்டியிட்ட அந்த தொகுதியில் உள்ள எதிர்கட்சி வேட்பாளர் கூட அந்த கலைஞர் எப்படி மஞ்சள் துண்டு போட ஆரம்பித்தாரோ அதே மாதிரி நிறம் பார்த்து, நேரம் பார்த்து, காலம் பார்த்து எங்களை விட அதிக நேரம் பார்ப்பது அவங்க தான். அதனால்தான் இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை சரியாக பின்பற்றுகிறார். பெரியாரை நாங்க கும்பிடுவோம், ஆனா மறைமுகமா சாமி கும்பிடுவோம் அப்படின்றத நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் வேண்டான்ற. வெளிப்படையா நீங்க உங்க கொள்கைகளை சொல்லிடுங்க, வெளிப்படையான நடைமுறை இருக்கட்டும். ஆக நான் ஒன்றை சொல்லிவிட்டு மக்களை ஏமாற்றி விட்டு, ஆனால் நாங்கள் அதை பின்பற்றுவோம் என்று இந்த இரட்டை வேடம் வேண்டாம் என்பதுதான் முதல்ல இருந்தே நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது திராவிட கட்சிகள் திராவிட மாடல் மாதிரி இன்னொரு குட்டி திராவிட மாடல் உருவாகுதோ என்னமோன்னு எனக்கு தெரியல. சார், மாநில அரசு மாத்திரம் அவங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்கறாங்க. இப்ப கலைஞரின் உதவித்தொகை திட்டம் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. கலைஞர் வீட்டில இருந்து எடுத்து கொடுக்கறாங்களா? அப்படின்னு இல்ல. நாம ஒரு மாநிலம் கேட்கும் பொழுது அந்த மாநிலத்திலிருந்து ஏன் நாம இதை திருப்பி சொல்ல வேண்டி வருகிறது என்றால், தமிழக அரசை பொறுத்தமட்டில் பிரதமர் பாராபட்சம் பார்க்கிறார், இங்க நிதி கொடுக்கல, ₹1 கொடுக்கல அப்படின்ற ஒரு விமர்சனத்தை அவர்கள் வைக்கும் பொழுது, இல்லை பிரதமர் பாராபட்சம் பார்க்கவில்லை என்பதை நாங்கள் வலிமையாக சொல்ல வேண்டி வருகிறது. எந்த ஆட்சியா இருந்தாலும் அவங்க பாக்கெட்ல இருந்தோ அவங்க வீட்டுல இருந்தோ எடுத்து கொடுக்கறது இல்ல. அது பொது நிதி தான். ஆனா அதை கொடுப்பது ஆட்சியாளர்கள் இல்லவா? அதைத்தான் நம்ம சொல்றோம். அதாவது இதுல நான் இது 50% தான் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதை நாங்களும் வெரிஃபை பண்ணிட்டோம். இப்போ ஆனா ஒட்டுமொத்தத்துல 63,000 கோடியில அதுல கடனுக்கு ஏற்பாடு செய்வாங்க. அது ஒன்று. மிச்சம் இருக்கிற தொகையில 50% மத்திய அரசு கொடுக்கணும், 50% மாநில அரசு கொடுக்கணும். அவ்வளவுதான். அதனால இது மத்திய அரசின் பங்கும் இருக்கிறது, மாநில அரசின் பங்கும் இருக்கிறது. இது மத்திய அரசு கொஞ்சம் கொடுத்துட்டு மாநில அரசு அதிகமா கொடுக்கிறது என்பது ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று. அது சரியல்ல. இன்னொன்று, கல்வி திட்டத்தை பொறுத்த மட்டில் நான் இந்த சமக்கிர சிக்ஷா அபியான் இது மாணவர்களின் அறிவாற்றலை, கற்றலை விரிவுபடுத்துவது. அப்படி விரிவுபடுத்தும் பொழுது மாணவர்களின் அறிவாற்றல் மேம்படுகிறது, அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கிறது, அவங்க இன்னும் ஒரு மாநிலத்திற்கு போனா நல்லா பணியாற்ற முடியும். எல்லா மாநிலங்களும் இதை பின்பற்ற ஆரம்பித்து விட்ட போது நீங்கள் அதை பின்பற்றவில்லை என்றால் அந்த விரிவுபடுத்தப்பட்ட கல்வி திட்டம் மாணவர்களுக்கு கிடைக்காது. அந்த விரிவுபடுத்தப்பட்ட கல்வி திட்டத்திற்காக கொடுக்கப்பட்ட நிதி நீங்கள் விரிவுபடுத்தினால்தான் அது கொடுக்கப்படும். எந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்படுகிறதோ அந்த திட்டத்தை நான் செயலாற்ற மாட்டேன் என்று சொல்வது சரியல்ல. அது மட்டுமல்ல, மாநில அரசு நாங்கள் பின்பற்றுவதற்கான ஒரு குழுவை அமைத்து அதற்கான ஆலோசித்து வருகிறோம் என்று முந்தைய தலைமைச் செயலர் சொன்னதின் அடிப்படையில் முதல் தவணை கொடுக்கப்பட்டது. நான் கேட்கிறேன், ஏன் பின்பற்ற மறுக்கிறீங்க? ஏன் நடைமுறைப்படுத்த மறுக்கிறீர்கள்? இதில் என்ன காரணம்னு சொல்லுங்க. மற்ற மாநிலங்களில் உள்ள புதுச்சேரியில இதனால மாணவர்கள் பலன் பெற்று வருகிறார்கள். இன்னொன்றே நான் சொல்றேன், நீட்டை பற்றி இவர்கள் எதிர்மறையான கருத்துக்களை சொல்லி வந்தார்கள். இன்னைக்கு என்ன தகவல் என்னன்னா, நீட் இல்லாத போது மிக குறைந்த எண்ணிக்கையில் தான் அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் இணைந்தார்கள். ஆனா இன்னைக்கு அந்த 7.5% இல்லாமலேயே, குறித்துக் கொள்ளுங்கள், 7.5% இல்லாமலேயே பொது போட்டியிலேயே அரசாங்க பள்ளி மாணவ மாணவிகள் 78 பேர் மருத்துவக் கல்லூரியில் இணைந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் மாணவர்கள் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள்.
அரசாங்க பள்ளி மாணவர்கள் கூட அதை ஏற்றுக்கொண்டார்கள். உடனே எல்லாரும் சொல்றாங்க இதுக்கு வந்து பயிற்சிக்கு போனாங்கன்னு. இன்னொரு கணக்கு என்ன சொல்கிறது என்றால் 3000 பேர் நீட்டுக்கு பயிற்சி பெற்றவர்கள் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் அதே சதவீதம் 3000 பேருக்கு மேல பயிற்சி பெறாதவர்கள், நீட்டுக்கென்று தனி பயிற்சி பெறாதவர்களும் இணைந்திருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. இது வந்து ஒரு ஆரோக்கியமான செய்தி. இதை ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்பது எனது கருத்து.